வணக்கம். சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த 2025 எப்படி இருக்கு, எப்படியான வளர்ச்சிகள், எதிலெல்லாம் கவனமான ஒரு கால் தடத்தை பதிக்க வேண்டும், அதே போல் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக விரிவாக பார்ப்போம். அதாவது மகர ராசிக்கு இப்போது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் 2ஆம் பாவத்திலே தான் அமர்கிறார். இதில் சனி பயிற்சி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது வாக்கிய முறைப்படி அல்ல, திருக்கணித முறைப்படி தான். வாக்கியம் என்பது தான் நமக்கு தமிழர்கள் அத்துணை பேருக்கும் வாக்கியம் மிக மிக அவசியம். வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது மேலும் திருநள்ளாறு அதுதான் சனி பகவானுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் கூட 2026 மார்ச் மாதம் அடுத்த வருடம்தான் சனி பயிற்சி நடைபெற உள்ளது, இவ்வருடம் அல்ல. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இவ்வருடம் முழுவதுமே 2ஆம் பாவத்திலே தான் அமர்ந்திருக்கிறார். சில பேர் என்னடா ஏற்கனவே இப்போ தான் 7.5 சனி முடிய போகுதுன்னு ஒரு ஆசையில் இருந்தோம், இன்னும் முடியலையான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். 7.5 சனி மகர ராசிக்கு பெரும்படியான கெடுதல்களை செய்ய மாட்டார். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவர் 2ஆம் பாவத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுவது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையே ஒழிய 2ஆம் பாவத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுவது நன்மை. அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். மகர ராசிக்கு சுக்கிர பகவானினுடைய ஸ்தான அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5ஆம் பாவத்திற்கும் அதே போல 10ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக, அதாவது குழந்தை தரக்கூடிய புத்திரஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவர் 2ஆம் பாவத்திலே செல்வதனாலே இந்த வருடம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை கிடைக்குங்க, வம்ச அபிவிருத்தி ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளுக்கு கல்யாணமே ஆயிடுத்து, அவங்களுக்கு மூலமாக ஒரு பேரன் பேத்தி பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கும். அல்லது உங்களுக்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது குழந்தை பாக்கியம். ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை பிறக்குமா, அல்லது பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை அடுத்து பிறக்குமா என்று இயங்குபவர்களுக்கு அதே மாதிரியே நீங்கள் நினைப்பது மாதிரியே குழந்தைகள் பிறக்கும். அதுதான் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வருடம் சுக்கிர பகவானினால் ஏற்படுகின்றது. அதே போல இந்த வருடம் இன்னொரு சிறப்பு, ஆரம்பத்திலே ராகு பகவான் 3ஆம் பாவத்திலே அமர்ந்து இவ்வருடத்தை துவங்குகிறார். அதனால் நல்ல மாற்றம். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு அவசியம். ஆனால் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றம்னாலே மனதிற்கு ஒரு தயக்கம். ஏனென்றால் அந்த மாற்றம் ஏமாற்றமா அல்லது முன்னேற்றமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லோருக்கும் இருக்கும்.
ஆனால் இந்த மாற்றம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் தான், ஏமாற்றம் அல்ல, முன்னேற்றம் 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 தான். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கின்றது வருடம் ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ரத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த வருடம் முடிகிறதுலையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரத்தில் தான். ஆனால் அப்போ இங்கே 5ல் இருக்கார், முடிகிறப்போ 6ல் இருக்கார், அது வேற. இப்போ 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை மகர ராசியை பார்க்கிறார். 12க்கு உடையவர், 3ஆம் பாவத்திற்கு உடையவர், 5ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக உங்களை பார்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதுவும் வக்ர பார்வை அதி உன்னதமான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய யோகங்களையும் பலாபலன்களையும் பரிபூர்ணமாக தரக்கூடிய அமைப்பிலே இது தருகிறது. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பொதுவாக திருமணம் ஆகணும்னா குரு பார்வை வேணுங்க. அதனால தான் என்ன சொல்லுவார்கள் என்றால், இவங்களுக்கு திருமணம் செய்யலாமா, குரு பலன் வந்து விட்டதா, வியாழ நோக்கு ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா குரு பகவானுடைய அந்த விஷயங்கிறது கல்யாணத்துக்கு இன்றியமையாத முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கார். 7-11ங்கிற அமைப்பு மன விருப்பப்படியான திருமணம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பு. ஏற்கனவே ரொம்ப வருடமாக நாங்கள் மனதிற்கு ஒருவரை ஒருவர் விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த விருப்பம் காதல் அப்படிங்கிறது திருமணமாக கைகூடுமா அல்லது இப்படியே முடிந்துடுமா என்று பயத்தில் இருக்கக்கூடிய ஜோடிகள் அந்த மன விருப்பம் நிறைவேறி திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. திருமணம் பிரகாசமான நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையும். இது இந்த செவ்வாயினால் ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பு. 11-7ங்கிற ஒரு அமைப்பு. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல செல்லுகிறார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சகாரகன், அதே இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வந்து அமர்வது உங்களுக்கு நன்மை. இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைகிறது. மகர ராசிக்கு சூரிய பகவான் கொஞ்சம் அஷ்டமஸ்தானாதிபதி. இந்த அஷ்டமஸ்தானாதிபதி 12லே மறைந்து தானே வருடத்தை துவக்குகிறார். அதனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்படியான ஒரு ராஜயோக விபரீத ராஜயோக அமைப்பு இந்த வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்புறம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வரை இந்த குரு வக்கரத்தை செல்கிறார். அதன் பிறகு வக்கரத்தை முடித்து கொண்டு நேர்கதியிலே செல்கிறார். மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் விடுத்து 6ஆம் பாவத்திற்கு செல்கிறார். சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், வியாதிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையினால் நன்மைகள் 1000 நன்மைகள்னு சொல்ல முடியாது, 10,000 நன்மைகள், லட்சம் நன்மைகள், 10 லட்சம் நன்மைகள் சொல்ல முடியாது. இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த கோடி நன்மையில முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா, உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்த்து அவர்களால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளை நிவர்த்தி செய்து ஃபில்டர் பண்ணிடுறார். ஃபில்டர் பண்ணி நன்மைகளை மட்டும் உங்களுக்கு வழங்குகிறார். அதனால் சல்லடையில் போட்டு சலிச்சா எப்படி வந்து கல்லுலாம் தண்ணி போய் தானியங்கள் மட்டும் அடியில் விழுதோ, அதுபோல் குரு பகவானுடைய அந்த பார்வை ஃபில்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா, சனி பகவான் ராகு பகவானால் 2ஆம் பாவத்தில் ஏற்படக்கூடிய சில உபாதைகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி நன்மைகளை மட்டும் உங்களுக்கு வழங்குகிறார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி நன்மை. ஏப்ரல் 26, 2025 ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு வருகிறார் ராகு. அதே போல அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் கேது. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள், குறிப்பாக சட்டத்துறையில் இருப்பவர்கள் அதிலே ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும், வெகு மதிகள் ஏற்பட வேண்டும் என்று இயங்குபவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி,
அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அமோக வளர்ச்சிகள், அபரிமிதமான ஒரு நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 முதல் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்திலே வக்ரகதியை மேற்கொள்ளுகிறார். ஜென்மஸ்தானத்தில் 2ஆம் பாவத்திலே வக்ரம் அடையக்கூடியது பொருளாதார வளர்ச்சிகளை அதிகமாக ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், வாகன உற்பத்தி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலத்திற்கு அடியில் விளையக்கூடிய தானிய பொருட்கள், காய்கறிகளை விளைச்சல் செய்யக்கூடிய தொழிலாளிகள், அதே போல விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல செழுமைகளை அதிகப்படியாக ஏற்படுத்தும். அதனால பல நன்மைகள் இந்த காலத்திலே உங்களுக்கு வரவிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, புத பகவான், குரு பகவான், அதாவது புத பகவான் ஒரு ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார். அதே போல குரு பகவான் நவம்பர் 18 2025 மார்ச் 17 2025 வரை வக்ரகதியிலே உங்களுடைய 6ஆம் இடத்திலே செல்லுகிறார். அதனால 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே வக்ரம் அடைவதை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், முன்னாடி சொன்ன அதே மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலும் ஏற்படுகிறது. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனத்துடன் இருப்பது, ஞாபக மறதி சார்ந்த சில உபாதைகள் வருவதனாலே முக்கிய விஷயங்களை எழுதி வைப்பது உங்களுக்கு மிக மிக அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தில் நீங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு ஐயனார், சுடலை மாடசாமி, கருப்பண்ணசாமி, காத்தவராயன், சங்கிலி கருப்பன், லாட முனி, ஜடாமுனி, பாலமுனி இப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தெய்வ வழிபாடை செய்து வந்தீர்களே ஆனால் இந்த வருடம் அமோக வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். சிவாய நமஹ. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.